ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து கச்சான் பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். பீனட் குக்கீஸ் நம்பி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏற்கனவே நான் 2-3 தடவை செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து செய்ய போகிறேன், இதோட தேவைக்காக அது அப்படி ஒரு வீடியோவாக எடுக்க போகிறேன். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்போ வாங்க சூப்பரான பீனட் குக்கி செய்யலாம். இது நீங்க செஞ்சு கடைகளுக்கு கூட கொடுக்கலாம் நண்பர்களே. வாங்க செய்யலாம். இப்போ கச்சான் பிஸ்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துருக்கேன். மா எடுத்துருக்கேன் 250 கிராம், சீனி 150 கிராம், பட்டர் 50 கிராம், கச்சான் வந்து நான் ஒரு 150-200 கிராம் மாதிரி எடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு 2 முட்டை, பேக்கிங் பவுடர். இப்போ இந்த கச்சானில் வந்து முதல் ஒரு கொஞ்சத்தை வந்து நறுவலாக அரைச்செடுப்போம். நல்லா இருக்கேன். இதை வந்து அந்த பட்டை அரைக்காமல் கொஞ்சத்தை நறுவலாக முதல் அரைச்செடுப்போம். அப்படின்னு சொன்னால் எப்படி தெரியுமா, டக்கண்டு ஒரு 2 சுற்றி எடுத்துருவோம் உடனே. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதில் போடுவோம். இனி வந்து கொஞ்சத்தை நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். இது இப்படியே இருக்கட்டுக்கும். இந்த முழுசாக போட நல்லா இருக்கும் சில அது மேலால், அதால் கொஞ்சத்தை இப்படி முழுசாக வச்சுருக்கிறேன். இதை நல்லா பட்டை அரைச்செடுப்போம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதையும் இங்கால இந்த சைடில் போடுவோமே. நான் என்ன அது இன்றைக்கு கூட சாப்பாடு இல்லை, கச்சான் பிஸ்கெட் வேணுமா? இனி வந்து சீனியை அரைச்செடுப்போம், பவுடர் பண்ணி எடுப்போம். ஓய், என்னது? பார்த்தீங்களா? இனி வாங்க கச்சான் பிஸ்கெட்டை செய்யலாம். வாங்க, இதில் வந்து பட்டரை சேர்ப்போம். இதோட இங்கே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீனி ரெண்டையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த சீனியும் பட்டரும் ஒன்று சேர கலப்படுற அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விடுவோம். அப்படி பொறுமையாக கலக்க அப்படியே கலப்பட்டுரும். பார்த்திங்களா? இந்த மாதிரி பட்டரை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து செய்கிறதுக்கு முதலே எடுத்து வெளியில் வச்சுருங்க. பார்த்திங்களா? எல்லாம் அப்படியே ஒன்றா நல்லா கலக்கும். இப்போ பாருங்க, நல்லா பட்டரையும் சீனியையும் கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி. இனி வந்து முட்டை சேர்க்க போகிறேன். ரெண்டு, பார்த்தே சேர்க்குறது நல்ல. எந்த கெட்டு போன முட்டை இருந்தாலும் அதால் இது நல்லா இப்போ முட்டையும் பட்டரையும் சீனியெல்லாம் ஒன்று சேர வடிவாக கலந்து விடுவோம். இனி வந்து இதை விஸ்கால கலந்து விடுவோம். நல்லா இந்த முட்டையெல்லாம் சேர்கிற அளவுக்கு.
ரொம்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வந்து மா சேர்க்க போகிறேன். மழை மழை நண்பர்களே, மழை அங்கே பார்த்தீங்களா, மழையும் வெயிலும் கலந்து கலந்து கட்டி கொண்டு இருக்கு எங்களுக்கு. மாவை அரிச்சு சேர்ப்போம். இப்போ இந்த மாவோட பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். 1 2. இப்போ இதை அரிச்சு சேர்ப்போம். இப்போ மாவை கலந்து விடுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாவும் பேக்கிங் பவுடரும். திடீரென்று நல்ல வெயில் அடிச்சு கொண்டு வந்துச்சு நண்பர்களே. ஓ, வெயில் மழை, இந்த கிளைமேட்டை காலநிலையை புரிஞ்சு கொள்ளவே முடியலை. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வெயில் அடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மழை தூறுது, மழை தூர்ற நேரம் வெயில் அடிக்குது, எல்லாம் மாறி மாறி நடக்குது. இயற்கைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவில்லை. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு நல்லா. இனி வந்து பட்டை அரைச்சி வச்சிருக்கிற கச்சானை சேர்ப்போம். இதை கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து நறுவல் அரைச்சி வச்ச கச்சா இது இந்த மாதிரி எடுத்து கையால் தான் குழச்சி வைக்கிறோம். மழையை பாருங்க நண்பர்களே, மழையை என்ன மழை. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழச்சி எடுத்தாச்சு. இனி நாங்கள் ட்ரேயில் பிடிச்சி எடுப்போம். இனி இதை நாங்கள் பிடிச்சி எடுப்போம். கணக்காக எடுத்து நீங்கள் பிஸ்னஸாக செய்கிறீங்கண்டா அளந்து ஒரு அளவாக எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் பிடிச்செடுப்போம். இப்போ பாருங்க, இந்த ட்ரேக்கு மாற்றிட்டேன். ஏன்னா எனக்கு அது காணாத மாதிரி இருந்துச்சு, இதோட மாற்றியாச்சு. நீங்கால முழு கச்சான் எடுத்து வச்சுக்கந்தானே, அதை இந்த மாதிரி மேலால் கஜு போடலாமா? சரி, பீனட் குக்கீஸ்ண்டா கச்சான் மட்டும்தான் மகனே. சரியா, இப்படி முழு கச்சான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று அப்படி வச்சு விடும். இப்போ அவனில் வைப்போம் பாருங்க, கச்சானை எல்லாம் வச்சாச்சு இந்த மாதிரி. பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் வந்து 200 வைக்கிறேன். டைம் வந்து ஒரு 20 நிமிஷம் வைக்கிறேன். 20 நிமிஷத்தால் பார்ப்போம் எங்களோட கச்சான் பிஸ்கெட் எப்படி வருதுண்டா. இப்போ ரெடி ஆகிட்டு கச்சான் பிஸ்கெட் பாருங்க. எடுப்போம், சுடுவேன். உடனே பார்த்தீங்கன்னா பச்சை மாதிரி தான் இருக்கும். இப்படி கொஞ்சம் ஆற விடணும். ஆறணுன்னா அப்படியே நல்லா இறுகி வரும். இப்போ ஆறட்டுக்கும் பாருங்க, பின்பக்கத்தை எல்லாம் பார்த்தீங்களா அவிஞ்சிட்டு. ஆனால் உடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவியாத மாதிரி இருக்கும், முள்ளுக்கு அமர்படுற மாதிரி. என்னடா அவிய இல்லைன்ட்டு திருப்பி வச்சிடாதீங்க. அதை அவிஞ்சிட்டு சூட்டோட பார்க்க அப்படித்தான் இருக்கும். நீ ஆறணுன்னு பார்ப்போமா. இப்போ பாருங்கள், எங்களோட கச்சான் பிஸ்கெட் ஆறிட்டு பார்ப்போமா, வாங்க பார்க்கலாம். சரிங்க, எப்படி
காலையில் ஒரு டீயோடு சாப்பிட்டாலே காணும் அப்படி இருக்கும். இப்போ மழை நேர நண்பர்கள் இப்படி செஞ்சு வச்சா எங்களுக்கு அடிக்கடி பசிக்கும், கள்ள பசி வரும், குட்டி குட்டி பசி. அந்த நேரம் எடுத்து சாப்பிடலாமே என்ன? நறு முறன்னு இருக்கு என்ன ஆகலும். இந்த கடிபட கஷ்டமாகவும் இல்லை, நான் கணக்காக சூப்பராக இருக்கு. என்னண்டு வயசானாக்கள் சாப்பிடலாம், பல்லில்லாதாக்களும் கொஞ்சம் கஷ்டம்தான். அழகா இருக்கும் அதுங்களா. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி அமைஞ்சிருக்கணும். உடனே பார்த்துட்டு நீங்கள் அவியல் நினைச்சு திருப்பி திருப்பி வச்சிங்கன்னா இன்னும் கல்லாக போயிடும், அவிஞ்சிடும். அந்த உடனே நாங்கள் 20 நிமிஷத்தால் பார்த்தோன்னே இப்படி அமரும் கையால் அவிய பச்சை மாதிரி இருக்கும். எடுத்து வைக்கணும் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறணுன்னு இப்படி வந்துடும். சூப்பராக இருக்குது. ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு, சாமத்திய வீடு, கொண்டாட்டங்கள், நியூ இயர், கிறிஸ்மஸுக்கு கூடுதலாக இந்த கச்சான் பிஸ்கட் செய்வீனமே நம்பிக்கை தெரியாது. செய்வீன நண்பர்களே, அதான் இப்போ நானும் செஞ்சுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கச்சான் எல்லாம் அரைச்சி போட்டுனாங்க தானே, அந்த சுவையெல்லாம் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் இங்கே எல்லாம் போத்தில் வச்சுருக்கிறேன் பாருங்க. இதில் போட்டு வைப்பேன், போட்டு வச்சா எடுத்துட்டு சாப்பிடுவீங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம் நண்பர்களே. ஒரு கச்சான் பிஸ்கட் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய் கூட கொடுக்கலாமே என்ன? 50 ரூபா இல்லாட்டிக்கு 30 ரூபா 40 ரூபா அப்படி 60 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கலாமே. நான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுதான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யுங்க. பார்த்தீங்களா? அப்படி முப்பதா ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? எல்லாமே வளைச்சி உரைச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளுக்கு வீட்டில் நீங்களே செஞ்சு கொடுங்க. அவன் இல்லாடிக்கு நீங்கள் அடுப்பில் கூட செய்யலாம். இந்த மழை டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு போத்தலில் போட்டு வச்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவினோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா.